அனுப்புவாங்க. ஒவ்வொரு ஓட்டுக்கு 2000 3000 கொடுப்பாங்க. ஆனால் தமிழக மக்களே, முக்கியமாக தாய் குலமே, இந்த 3000 ரூபாய்க்காக அடுத்த 25 வருஷ வாழ்க்கையை நம்ம இழந்துடக்கூடாது. ஏது பண்ணணும்? நீ 1000 ரூபாய் கொடுக்குறியா? அடுத்த மாசம் 1000 ரூபாய்க்குள்ள 2000 அனௌன்ஸ் பண்ண போறியா? ஆளுக்கு 2000 கொடுக்க போறியா? அவங்களுக்கு தெரியும் நீங்க என்ன விலை கொடுத்து வாங்கினாலும் தமிழ்நாட்டு பெண்களை விலை கொடுத்து வாங்கவே முடியாது. அது எழுதி வச்சுவாங்க. இவ்வளவு பயம் கேக்குறேன். உங்ககிட்ட ஆட்சி இருக்கு, அதிகாரம் இருக்கு, சொந்த புள்ள வேற இருக்கிறாரு, அடுத்த 50 வருஷம் தமிழ்நாட்டை காப்பாற்ற போறாருன்னு என்ன சாதனை தெரியுமா? பையனை துணை முதலமைச்சர் ஆகிட்டார். ரொம்ப சந்தோஷமான விஷயம். என் வயசாயிருச்சு, அதனால உன்னை உருவாக்கிட்டேன் அப்படி அப்படின்னு அப்ப பிஜேபி திட்டிட்டே இரு. உன்னை அடுத்த பெரியாரும் சொல்றதுக்கு ஒரு கூட்டம் வந்துடும். அப்புறம் அம்பேத்கர் வாழ்க்கை சும்மா மேடையில சொல்லு, இன்னொரு கூட்டம் வந்து அடுத்த புரட்சியாருன்னு சொல்றது. இதுவாடா தமிழ்நாடு? உங்களுடைய அறிவாலயத்தை நான் கேட்கிறேன். இன்னைக்கு பெரியாரையும் அம்பேத்கர் சிலையும் ஏன் இன்னைக்கு வரைக்கும் வைக்கல? ஏன் வைக்கல இது வரைக்கும்? உங்க அப்பா கலைஞரோட சிலை வச்சிருக்கீங்க, ஏன் பெரியார் சிலையும் அம்பேத்கர் சிலையும் அறிவாலயத்தில் வைக்கலை? இதை சொல்லுங்க பெரியாரிஸ்டுகளா. அண்ணன் திருமாவளவன் இந்த கொஸ்டின் கேட்கட்டும். நீங்க தான் வந்து ஸ்டாலின் சார் வந்து புரட்சியாளருடைய அம்பேத்கருடைய வாரிசுன்னு பெருமையா பேசிட்டு இருக்கீங்களா ஒவ்வொரு மேடையிலையும்? உங்களை ஒரு அடியாளாக பயன்படுத்திட்டு இருக்காங்க திமுக காரங்க. அதை முதல்ல மறந்துடாதீங்க.